ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடே மணக்கும் தக்காளி சாப்பாடு செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நைட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க, வீடு கம்முன்னு மணக்கும். ஆமாம், அது எப்படி செய்யலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். கமான் குயிக். அந்த பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் அமுத்திடுங்க. வாங்க, தக்காளி சாப்பாடுக்கு தேவையான தக்காளி நான் வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன். ஒரு 3-4 தக்காளி நிறையா போடுங்க. அப்போ தான் தக்காளி சாப்பாடு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. காரம் கம்மியாக சாப்பிடலாம், காரம் கம்மியாகனா ஒரு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை, இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை போடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் குக்கரில் செய்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். எனக்கு சின்ன வயசில் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டலெல்லாம் இருந்து வரும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். யார் இந்த சாப்பாட்டுக்கெலாம் நல்லா அடம் பிடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் போட்டு அதை நல்லா வணங்க விட்டுருங்க. பாருங்கள், ஒரு கிராம்பு அல்லது 2 கிராம்பு போட்ட போது ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி வாசம் ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் ஒன்று தான் போடுறேன். ஒன்று போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இருங்க, கொஞ்சம் வதங்கட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை, மல்லித்தழை ரெண்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக போட்டிருக்கேன். இது நல்லா ஜோராக வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அப்படி கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடாம. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடுங்க. ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதுவே நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் அரிசி ஊற்றிருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றினேன், இப்போ 1 டம்ளர். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்க? 1 விசில், 2 விசில். நான் வந்து ஒரு 3 விசில் விடுவேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் விட்டு இறங்கினா சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடும். நான் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நான் வெறும் அப்பளம் மட்டும் சைடிஷாக பொரிச்சிக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.